ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மொபிசெக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 2026க்கான புதிய வாக்காளர் பட்டியல் வெளியிட்டிருக்காங்க. அதை எப்படி டவுன்லோட் பண்ணலான்னு பார்ப்போம் வாங்க. உங்கள் மொபைலில் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு சர்ச் பாரை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு அதில் election.tn.government.in அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா இப்படி தான் பேஜ் வரும். இந்த பேஜில் கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஸ்பெஷல் இன்டென்ஷன் ரிவிஷன் 2026 இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி தான் வரும். இதில் வந்து ஃபைனல் பப்ளிஷன் ஆஃப் எலக்ட்ரான் ரோல் 2026 இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி தான் கேட்கும். அதில் உங்களோட மாவட்டம் செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. அதில் உங்களோட மாவட்டத்தை கிளிக் பண்ணிங்கன்னா மாவட்டம் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு அடுத்து சட்டமன்ற தொகுதி வரும். அதில் எந்த சட்டமன்ற தொகுதியோ செலக்ட் பண்ணிவிட்டு கீழே சமர்ப்பிக்க அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் எந்த ஸ்கூல், அதாவது நீங்கள் எந்த இடத்துல ஓட்டு போட போகிறீங்களோ அந்த ஏரியா காட்டும். நிறையா டீட்டெயில்ஸ் எல்லாமே எல்லா ஊரோட இதையும் கொடுத்துருப்பாங்க. உங்கள் சட்டமன்ற தொகுதியில் உள்ள எல்லாரோடையும் அது எல்லாமே இதில் இருக்கும். உங்களோடது மட்டும் செப்பரேட்டாக எடுத்து பார்க்கணுன்னா மொபைலில் யூஸ் பண்ணுறதுனால 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே ஃபைண்ட் இன் பேஜுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா மொபைலில் தமிழ் கீபேட் ஓப்பன் பண்ணி உங்கள் எந்த ஸ்கூலோட நேம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த நேமை இதில் டைப் பண்ணிங்க. டைப் பண்ணி சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்தீங்கன்னா பாருங்கள் எனக்கு வந்துருச்சு. நான் இப்போ திருநெல்வேலின்னு கொடுத்துருக்கேன். அதை எனக்கு இந்த மேலே காட்டுது பாருங்கள். அதுதான் இப்போ திருநெல்வேலியை நான் வந்து செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் வரும். இதில் வந்து உங்களோட கேப்சா என்ட்ரு பண்ண சொல்லுவாங்க. கீழே இருக்கு போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த கேப்சாவை கரெக்டாக பார்த்து என்ட்ரு பண்ணணும். அதை கரெக்டாக பார்த்து என்ட்ரு பண்ணிங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே சமர்ப்பிக்க இருக்கும். அதை கொடுங்க. கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பிடிஎஃப் வந்து ஜென்ரேட் ஆகும். வெயிட் பண்ணுங்கள். அவ்வளோதான், பிடிஎஃப் வந்து நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகிடுச்சு. இதுதான் உங்களுக்கான புது வாக்காளர் பட்டியல். இதில் வந்து நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா எல்லாருடைய வாக்காளர் டீட்டெயிலும் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து உங்கள் நேம் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி செக் பண்ணி பார்த்துங்க. உங்கள் பேர் இல்லைன்னா நீங்கள் வந்து ஓட்டு போட முடியாது. அதை மட்டும் கரெக்டாக பார்த்து செக் பண்ணிங்க. இப்படி தான் நீங்கள் வந்து மொபைல் வழியாகவே ஈஸியாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் உங்களுக்கு ஓட்டு இருக்கா இல்லையாங்கிறத. அவ்வளோதான். இதுபோல் தகவல்களை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.